இதற்கு என்ன நீங்க மலர் வைத்து அர்ச்சனை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பல வண்ண நிற பூக்கள். ஸோ ஏதாவது ஒரு வண்ண நிற பூக்கள் வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். மற்றும் இதற்குள்ள நைவேத்திய பொருள் வந்து பாயாசம். பாயாசத்தை நைவேத்திய பொருளா வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த திதிக்கு உண்டான தோஷ நிவர்த்தி முற்றிலும் உங்களுக்கு குணமாகும். சரிங்களா? ஸோ இது நம்ம நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா இப்போ பொதுவா இப்ப நீங்க வந்து கோயில் கேட்டீங்க இல்லைங்களா? ஸோ கோயில்கள் கேட்டதுனால நான் வந்து பொதுவா உங்களுக்கு கோயில் கேட்டேன். இப்போ யாருக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து ஜாதகம் இருக்காது. ஸோ அவங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ எங்களுக்கு நாங்கள் ஜாதகம் இல்லை, நாங்கள் பிரசன்னம் தான் பார்த்து எங்களுக்கு இது பண்ண முடியும், அந்த முறையில இருக்கிறவங்களும் இப்போ இதுக்குண்டான ஏதாவது கோவில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா காமனான கோயில்னு பார்த்தீங்கன்னா இதற்குண்டான கோவில் திருமியஞ்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அங்கதான் வந்து மகாமேரு ஆதி சங்கரர் வந்து மகாமேரு மற்றும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சக்கரம் அங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஸோ இந்த திருமியஞ்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை வந்து ஆலயம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். உங்களுக்கு உண்டான திதி தோஷ நிவர்த்தி திதி தோஷ நிவர்த்தியை நீக்குவதற்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்க நெட்ல சக்தி பீடங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ ஃபுல் ஆல் இந்தியா சக்தி பீடங்கள் 108 சக்தி பீடங்கள் இருக்குது. அது வந்து இந்தியாவில் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் 18 சக்தி பீடங்கள் இருக்கு. இப்ப சக்தி பீடங்கள் போட்டீங்கன்னா இப்ப காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், திருவானைக்காவல் அகலாண்டேஸ்வரி, இந்த மாதிரி சக்தி பீடங்கள் வந்து 18 சக்தி பீடங்கள் இருக்கு. சக்தி பீடங்கள்னு ஒண்ணு இல்லைங்க, அம்பாளோட இப்ப சந்திரன் சொன்னீங்களா, அம்பிகைனாலே சந்திர பகவான் தான் முக்கியத்துவம் வந்து பெறுகிறார். சந்திர பகவானாலே அம்பிகை. ஸோ அந்த சக்தி பீடங்களுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க வழிபாடு செய்யும் போது, அங்க போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணும்போது, அங்க அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழம் பூ வைத்து அர்ச்சனை செய்து நீங்க விளக்கு போட்டு வரும்போது உங்களுக்கு உண்டான திதி தோஷம் வந்து கோவில் கேட்கறவங்களுக்கு முற்றிலும் வந்து சரியாகும். ஸோ இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இந்த கமெண்ட்ல போடலாம். சரிங்களா? ஸோ நம்ம நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த திதி தோஷ நிவர்த்தி வழிபாடு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எல்லா திதிகளுக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு உண்டான திதி நித்திய தேவதை வழிபாடு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திதி தோஷத்துல இருந்து உங்களுக்கு முற்றிலுமாக நீங்க விடுபடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம இவ்வளவு நேரம் பார்த்த நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.